வணக்கம். நான் ஜோசியர் அர்தாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் ஜோசியராக இருக்கேன். இன்னைக்கு ஒரு விசேஷமான ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வேலூருக்கு அடுத்து ஆரணிலேருந்தும் நாம் போலூர் வர வழியில் வரலாம். இல்லை இந்த நாம் சந்தவாசல் போலூர் ரூட்டில் சந்தவாசல் போகிற வழியில் உள்ளே போனீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கோயிலை பற்றி தெரிஞ்சிருக்கு. இப்போது ஏரிக்குப்போன்னு பேர். அங்கே எந்திர வடிவில் சனீஸ்வரன் இருக்கிறதா நிறைய பேர் போயிட்டு வராங்க. அங்கே ஏரிக்குப்பத்துலேருந்து அப்படியே நீ ஆரணி போகிற மாதிரி நீ போனீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டரில் காமாக்கூர்னு ஒரு ஊர் வரும். ஒரு தகவல் பலகை போர்டெல்லாம் பார்ப்பீங்க. அந்த ஊர் உள்ளே போனீங்கன்னா பெரிய ஒரு கோயில் இருக்குது. பழமையான கோயில். அது கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 வருஷத்து பழமையான கோயில். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பழமையான கோயில். ராஜகோபுரத்தோடு இருக்குது. நம்ம ஆரணி பகுதியில் ராஜகோபுரத்தோட பெரிய ஒரு சன்னதி இருக்குன்னா அங்கே தான் நான் பார்த்தது. அந்த கோவில் பேரே பார்த்தீங்கன்னா காமாக்கூர் காமாட்சின்னு ரொம்ப பிரபலமான ஒரு பேரோட இப்போ அம்பாள் இருக்கான். ஆனால் இந்த காமாட்சி அம்மன் அப்புறம் தான் வந்தா. ஆனால் ஆரம்பத்தில் அந்த சுவாமி பேர் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரசேகரர்னு பேர். அதே மாதிரி சோமநாதேஸ்வரர், சந்திரமௌலீஸ்வரர், பிறைசூடி பெருமான், இந்த மாதிரி பல பேர்ல அங்கே சந்திரனுடைய அம்சமா அங்கே சுவாமி இருக்காரு. ஏன் இப்படி அந்த பேர் வந்துச்சுன்னா, தக்ஷன் யாகத்துல சந்திரன் சாபம் வாங்கிடுறான். அந்த சாபத்தை விளக்குறதுக்காக இங்க வழிபாடு பண்ணியிருக்கான். அதனால அந்த சுவாமி பேர் சந்திரனுடைய சாபத்தை விளக்குறதால சந்திரசேகரர் அப்படின்னு ஒரு பேரோடு அங்க சுவாமி இருக்கார். சுயம்பு மூர்த்தி அவர். சந்திரன் வழிபட்ட ஸ்தலம். சந்திரனுடைய ஆட்சி வீடு பார்த்தீங்கன்னா கடகம். கடகராசிக்காரில் அங்கே வழிபாடு பண்ணால் பெரிய ஏற்றம் வரும். அதே மாதிரி நம்ம விருச்சக ராசியில் சந்திரன் நீச்சமாகுவார். அந்த மாதிரி சந்திர பலம் இல்லாதவங்க, சந்திரன் நீச்சமாக இருக்கிறவங்க கூட அங்கே போய் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி லக்னத்து 4ஆம் இடம் தாய் ஸ்தானம் சொல்லுவாங்க. தாயை பற்றி சொல்லும். அந்த தாய் ஸ்தானத்துக்கு வீக்காக இருக்கிறவங்க கூட அங்கே போய் வழிபாடு பண்ணலாம். 4ஆம் இடம் வீக்காக இருக்கிறவங்க, ஜாதகத்தில் பலம் இழந்திருக்கிறவங்க, சந்திரன் பலம் தேவைன்றவங்க, கடகராசிக்காரு, விருச்சக ராசிக்காரு, சந்திரனுடைய பலம் 8ல் போய் சந்திரன் மறைஞ்சிட்டாரு, சனி சந்திரன் சேர்க்க, இந்த மாதிரி சந்திரன் ராகு, சந்திரன் கேது, இந்த மாதிரி சில கிரக சேர்க்கை இருந்தால் சந்திரன் பாதிக்கப்படுவார். சனி சந்திரன், சந்திரன் ராகு, சந்திரன் கேது, விருச்சகத்தில் நீச்ச சந்திரன், கடகத்தில் ஆட்சி சந்திரன், கடகராசிக்கார், இவங்கெல்லாம் அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணலாம். இப்படி ஒரு அற்புதமான ஸ்தலம் அது நம்ம ஆரணி பக்கத்துல இருக்கு. காமாக்கூர் காமாட்சின்னு பேர். அங்க அம்பாள் பேர் பார்த்தீங்கன்னாக்கா அமிர்தாம்பிகைன்னு பேர். பாருங்களேன், அமிர்தம்னா இந்த தீராத நோயை தீர்க்கக்கூடிய ஒரு வஸ்து. அது அமிர்தத்தை சாப்பிட்டா மரணம் இல்லா பெருவாழ் வாழலாம்ட்டு அமிர்தம் கடைஞ்ச வரலாறுலாம் தெரியும் உங்களுக்கு. அம்பாள் பேர் அமிர்தாம்பிகை. ரொம்ப அற்புதமான சன்னதி. அங்க போயிட்டு வழிபாடு பண்றப்ப நமக்கு இந்த சந்திரன் சாபம்லாம் விலகும். இங்க ஆதிசங்கரர் வந்திருக்காரு. இங்க ஒரு காமாட்சி அம்மனை பிரதிஷ்டை பண்றாரு. நம்ம காமாட்சி அம்மன் இருக்கு இல்லையா காஞ்சிபுரத்துல, அதே மாதிரி இங்க அம்பாளை பிரதிஷ்டை பண்றாரு. கரும்போட தாமரைப்பூவோட அம்பாள் இருக்கா. அதுக்கு முன்னாடி ஒரு கருங்கல்ல ஒரு ஸ்ரீசக்கர எந்திரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. ஒரு வரலாறு அங்க சொல்றாங்க. காலடி கேரளாவில் ஆதிசங்கர காலடியில பிறந்தாரு. அங்க இருந்து அப்படியே நடந்து வர்றப்ப இங்க காமாட்சி சன்னதி, காமாட்சி அம்மன் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணிட்டு நியாயமா இந்த காமாக்கூர்ல தான் சங்கரம்மன் உருவாகிறதா இருந்துச்சுன்னு ஒரு வரலாறு இருக்கு. என்ன காரணமோ தெரியல. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துல சங்கர மடத்தை உருவாக்குறாரு. அதனாலதான் இன்னைக்கு கூட அந்த சங்கர மடத்துக்கு பேர் காமகோடி பீடம், காஞ்சி காமகோடி பீடம்னு வச்சிருக்காங்க. இந்த காமாக்கூர் காமாட்சி அம்மனுடைய ஒரு அனுகிரகத்தாலதான் ஏதோ இங்க அவர் இங்க காமாட்சி அம்மனை பிரதிஷ்டை பண்ணி ஸ்ரீசக்கரம் வச்சு காமாக்கூர்ல காமாட்சின்ற பேர்ல ஒரு மடத்தை உருவாக்கலாம்னு ஏதோ ஒரு பண்ணியிருக்காரு. ஆனா ஏதோ சூழ்நிலை அங்க என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த காலத்துல என்ன நடந்துச்சு தெரியல. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் போயிட்டு காஞ்சி காமகோடி பீடம் அப்படின்னு பீடத்தை உருவாக்குறாரு. இப்ப பாருங்க, நீங்க உருவாக்கணும் மடத்துக்கு சங்கர மடம்னு பேர் வந்தா நியாயம். ஆனா காமகோடி பீடம்னு பேர் வருது. இந்த காமாக்கூர் காமாட்சி ஞாபகார்த்தமா தான் அங்க அவர் வச்சிருக்காரு. இப்படி ஒரு வரலாறு அங்க சொல்றாங்க. ஆதிசங்கரரே பிரதிஷ்டை பண்ண ஒரு காமாட்சி அம்மன் அங்க இருக்கா. அவர் கையால பிரதிஷ்டை பண்ண எந்திர வடிவில் கருங்கல், அதுவும் கருங்கல்ல ஒரு எந்திரம், ஸ்ரீசக்கர எந்திரம். இன்னைக்கு கூட ரொம்ப அற்புதமா இருக்கு.
நேர்ல போய் நான் பார்த்தேன். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நேர்ல போய் நான் பார்த்தேன். 2 அம்பாள் சன்னதி உள்ள ஒரு கோவில். நிறைய பார்த்துருப்போம். ரெட்டப்பிள்ளையார் சன்னதி திருவண்ணாமலையில இருக்கு. 2 லிங்கம் கூட இருக்கு. சமீபத்துலலாம் நிறைய வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்துச்சு. ஒரு சன்னதியில 2 லிங்கம் இருக்குன்ற மாதிரி. இங்க 2 அம்பாள் சன்னதி இருக்கு. ஒண்ணு அமிர்தாம்பிகைன்னு ஒண்ணு, இன்னொன்னு ஆதிசங்கர பிரதிஷ்டை பண்ண காமாட்சி. எப்பேற்பட்ட சன்னதி தெரியுங்களா? போயிட்டு நான் வந்து அங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், இப்படிலாம் ஒரு சன்னதி இருக்கேன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விசேஷம் என்னன்னா, அருணகிரிநாதர் அங்க வந்து அங்க இருக்கிற முருகருக்கு வந்து நம்ம திருப்புகழ் பாடியிருக்கார். அருணகிரிநாதரோட அவதார ஸ்தலமே ஆரணி பக்கத்துல முள்ளன்றம்னு ஒரு ஊர். இன்னும் கூட அங்க இது போர்டெல்லாம் இருக்கும். சிவஸ்தலம் இருக்கு, முள்ளன்றம் ஊர் பேரு. அருணகிரிநாதர் அவதார ஸ்தலமா அங்க சொல்றாங்க. இன்னும் அந்த போர்டெல்லாம் வச்சிருக்காங்க. முள்ளன்றம் அப்படின்னு ஊர்ல போய் பாருங்க, அருணகிரிநாதர் அவதார ஸ்தலம் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கு. அங்க ஒரு சிவன் சன்னதியும் இருக்கு, அது மலை மேல இருக்கு. அதையும் நான் போய் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது பகவான் புண்ணியத்துல. அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் நான். அங்க பக்கத்துல வந்து இந்த காமாட்சி அம்மன் கோயில் உள்ள இருக்கிற முருகரை வந்து திருப்புகழ் பாடியிருக்காரு. 6 தலையோட 12 கரத்தோட சுவாமி அங்க வந்து அமர்ந்த கோலத்துல இருக்கார். வீராசனம்னு பேர். வீராசனத்துல அங்க இருக்கார். இப்படி ஒரு முருகர் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம் அது. ஆதிசங்கர பிரதிஷ்டை பண்ண காமாட்சி அம்மன் ஸ்ரீ சக்கரம் அவ்வளோ வைப்ரேஷன் இருக்கு. அங்க நிறைய இருக்கு. அது இப்போ நீங்க அங்க ஒரு இடத்துல இருக்கிற அது எதிர்க்க இருக்கிற யாழியெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சைக்கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த பச்சைக்கல்லுடைய தன்மை என்ன தெரியுமா? சில பச்சைக்கல்ல விக்கிரகம் செஞ்சா இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமும். அது என்ன தெரியுங்களா? செதுக்கிறப்பவே ரவை மாதிரி கொட்டும் அந்த கல். அவ்வளோ நெப்பமான கல். அது மாவு கல்லை விட ரொம்ப நெப்பமான கல். அதில் ஒரு யாழி பண்ணி அங்கே வச்சிருக்காங்க பச்சைக்கல்லில். இப்படி ஒரு அற்புதமான சன்னதியில் நீங்கள் வந்து வாழ்நாளில் நீங்கள் போயிட்டு பார்க்கணும். பார்த்தா தான் அதோடைய அருமை தெரியும். அதை விட இன்னொன்று அங்கே நான் பார்த்து வியப்படைஞ்சது என்னன்னா, அங்கே இருக்கிற துவாரபாலகர் பார்த்தீங்கன்னாக்கா, நாம தட்டி பார்த்தோம்னா வெங்கல பாத்திரம் தட்டின ஒரு சவுண்டு வரும் பாருங்க, ஒலி ஓசை. அந்த மாதிரி அங்க வந்து கணீர்னு சவுண்டு வரும். இது ஒரு அற்புதமான ஒரு ஒரு சிற்பத்துடைய ஒரு கலை தான் அது. அந்த கல்லில் அங்க செதுக்கி இருக்காங்க. இப்படி ஒரு அற்புதம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற நந்தி போய் பாருங்க. இப்ப கூட நந்தி வந்து நம்ம சிவன் கோயில் இருக்கிற மாதிரி மாடு மாதிரி உட்கார்ந்து இருக்காது. மனித உடம்போட நந்தியுடைய முகத்தோட கை கூப்பி நின்று இருப்பார். கை கூப்பி முகம் மட்டும் நந்தியுடைய முகம் இருக்கும். கை கூப்பி மனித உடம்போட காலு கை எல்லாமே இருக்கு. இப்படி ஒரு எங்கேயுமே இப்படி ஒரு நந்தி நான் பார்க்கல. நான் இது வரைக்கும் நான் பார்க்கல. அந்த சன்னதியில நான் பார்த்தேன். நான் அதோடைய வரலாறு என்னன்னு சரியா அங்க விசாரிச்சு பார்த்தேன்னா ஒன்னும் அங்க புரியல. ஏன் இப்படி நந்தி இருக்காரு? எல்லா கோயிலையும் வந்து மாடு மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கு. நந்திக்கு அபிஷேகம்லாம் உண்டு பிரதோஷத்துக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா மனித உடம்பு, நந்தி தலை, கை கூப்பி நின்றுட்டு இருக்காரு சுவாமி எதிர்க்கும். இப்படி ஒரு நந்தி அங்கதான் நான் பார்த்தேன். இதுக்கு அடுத்தது நடராஜர் ஒரு விசேஷம். 108 தாண்டவத்துக்கு ஒரு 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 பேர் வச்சிருக்காங்க. இங்க சதுர தாண்டவம்னு இதுக்கு சொல்றாங்க. எப்படின்னா இந்த வந்து பரதநாட்டியம் ஆடுறவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஒரு குரு வணக்கம்னு ஒன்று பண்ணுவாங்க. அப்ப என்னன்னாக்கா ஒரு ஜதி போட்டு 2 காலை வந்து ஒரு இப்படி வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா சதுரமா வரும் அது கால். இப்போ நான் எழுந்து நின்று வச்சு காமிச்சாதான் புரியும் உங்களுக்கு. இது 2 காலா வச்சுக்கிட்டீங்கன்னா 2 பாதத்தை இப்படி வைப்பாங்க. வச்சதப்போ இப்படி வரும் அது சதுரமா. சதுர தாண்டவன் பேர். 2 காலு கீழே தான் இருக்கும், தூக்கிட்டு இருக்க மாட்டாருங்க. இப்படி வரும் சதுரமா. கால் வந்து இப்படி, முழங்கால் வந்து இப்படி தொடை பகுதியோட இணைச்சு பாக்குறமே பாருங்களேன், சதுரமா வரும். அதுக்கப்புறம் தான் இங்க வந்து பூமி தொட்டு நமஸ்காரம் பண்ணுவோம் குரு வணக்கத்துல. அந்த ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் நடனத்துடைய குரு வணக்கம் செலுத்தி நடனம் ஆடக்கூடிய ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி அங்க நடராஜர் இருக்காரு பஞ்சலோகத்துல. இது வரைக்கும் நான் நடராஜர் என்ன சொல்றது, இடது காலை தூக்கி பார்த்துருக்கேன். மதுரையில மட்டும் வலது காலை தூக்கி ஆடியும் பார்த்துருக்கேன். ஆனா இந்த ஒரு ஸ்டெப்பு நான் இங்கதான் பார்த்தேன். இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு நடராஜர் அங்க பார்த்தேன். ரொம்ப வியப்பா இருந்துச்சு. இது வந்து குரு வணக்கம் செலுத்தி வந்து ஆரம்ப ஸ்டேஜ் நடனம் ஆடக்கூடிய சதுர தாண்டவம் அப்படின்ற அங்க தாண்டவத்தை சொல்றாங்க. 108 தாண்டவத்துல இது ஒரு தாண்டவம். இங்க 108 தாண்டவத்தை எங்க பார்க்கலாம் அப்படின்னாக்கா, மொத்தம் 108
தாண்டவமும் எப்படி பார்க்கலாம்னாக்கா, கும்பகோணம் போவீங்க, ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் போவீங்க. அங்கே நீங்கள் பிரகாரம் உள்ள நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா சீலிங்கில் வந்து அது பெயிண்டிங்காக வரைஞ்சிருப்பாங்க. 108 தாண்டவத்தோட பேர் போட்டு பெயிண்டிங்கில் வரைஞ்சிருப்பாங்க. அது வேணா நீங்கள் போய் பார்க்கலாம். எத்தனை பேர் இதை கவனிச்சு தெரியல. சில பேர் அந்த ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் போயிருக்கலாம். சீலிங்கில் பார்க்கணும், பெயிண்டிங்கில் 108 தாண்டவத்தையும் வரைஞ்சிருக்காங்க. அதில் இது சதுர்த்த தாண்டவம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தது அங்கே கூட போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் செக் பண்ணியே பார்த்தவன் நான், அதனால தான் சொல்ல வரேன். அதனால இப்படி ஒரு அற்புதமான சன்னதி இருக்கு பாருங்களேன். ராஜகோபுரத்தோட ஒரு காமாட்சி, அமிர்தாம்பிகைன்னு ஒரு அம்பாள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே காமாட்சி கரும்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையில் வந்து தாமரை மலரோட அம்பாள் அமர்ந்த நிலையில இருக்கா. இங்க வந்து ஸ்ரீ சக்கரம் இருக்கு. ஆதிசங்கர பிரதிஷ்டை பண்ணது ஸ்ரீ சக்கரம். தமிழ்நாட்டுல முதல்ல ஆதிசங்கர் வச்ச ஸ்ரீ சக்கரம் இதுவாதான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து ஒளி, வெங்கல பாத்திரம் மாதிரி சவுண்டு தட்டினா எப்படி வருமோ அந்த மாதிரி ஒளி கொடுக்குற துவாரபாலகர், மனித உடம்போட கூடிய நந்தி, சதுர்த்த தாண்டவம், திருப்புகழ் பாடன முருகர். இப்படி ஒரு விசேஷம் இருக்கு. காமாட்சின்னு பேரு, ஆரணி பக்கத்துல இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு அதிசயமான சன்னதி நம்ம கிட்ட இருக்குன்றது நம்ம வேலூர் வந்து ஆரணி பகுதியில் இருக்கிற ஒரு பெருமை தான். நன்றி, வணக்கம்.